வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் எம்எஸ்ஆர். இப்போ நம்ம மல்ல ஒவ்வொரியிலேருந்து கிளம்பியாச்சுன்னு சொல்லியாச்சுனாலும் மழை விட்ட பாடில்லை. போகும்போது லேசாக மேகமூட்டமாக இருந்தது, வரும்போது செம மழை. ஒவ்வொரியில் இந்த அளவுக்கு மழை பெய்யுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு மழை பெய்துட்ருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வண்டியில் வாரதுக்கு ஒரு கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் டேனிங்கில் தான் பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. யார் எப்போ எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, ஒன்று நம்ம அடித்தாலும். ஓவராலாக வியூ மட்டும் நல்லா இருக்குது மக்களே. பச்சை பசேர்னு காஞ்சி கரிஞ்சி போய் நின்ன இடங்கள் கொஞ்சம் பச்சை பசேர்னு பார்க்கும்போது புதுசாக ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரியே இருக்குது. இருந்தாலும் மழைக்கு கொஞ்சம் கருணை இருக்குது. அது சீசன் மழையாகவே இருந்தாலும் அந்த இடத்துல மழை பெய்து கொஞ்சம் செழிப்பை உண்டாக்கியிருக்குல்ல, அதை சொல்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு 12 இல்லைன்னா 13 இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது 13/12/2023 அந்த மாதிரி டேட்டை வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சமூகரங்கபுரம், சாத்தான்குளம் அந்த ரூட்டு போகும்போது ரொம்ப மோசமாக இருந்த மக்களே. அதுலேயும் பனை மரங்கள் கூட என்ன சொல்கிறதுக்கு வாடி அதோட கொண்டையெல்லாம் விழுந்து பனைமரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே இறந்துட்டுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இருந்தது. பனைமரமே பாடுற அளவுக்கு அந்த காலநிலை மாறி இருந்தது. அவ்வளோ மோசமாக இருந்தது. அப்போவே மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா மக்களே. நம்ம என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கலாம், மழையை எப்படியாவது கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கமெண்ட்லேயோ இல்லைன்னாக்கி டிஸ்கிரிப்ஷன்லேயோ நம்ம லிங்கை கொடுக்குறேன், பாருங்கள். அவ்வளோ மோசமான நிலைமையில் அந்த சூழ்நிலைலாம் இருந்தது. இந்த கிளைமேட்டை எப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரியிலிருந்து நவ்வலடி பள்ளி வரைக்கும் உள்ள அந்த வீடியோ ஃபுட்டேஜை போடுறோம், பாருங்கள். என்னதான் இருந்தாலும் நமக்கு காவுக்கிணறு கிழக்க போகும்போது ரோடுகளோட அந்த வீதி, அது என்ன சொல்கிறது, வித்து அதிகமாக தான் இருக்கும். கவலையே படாண்டாம், தைரியமாக ரோட்டில் போகலாம். ஒரு ஓவர்டேக் பண்ணோன்னா கூட கொஞ்சம் பார்த்து சூதானமாக போனால் போதும். அவ்வளோ அழகாக ஓவர்டேக் பண்ணி நீட்டாக போகலாம். இந்த குண்டல் டேனிங் தான் மக்களே கொஞ்சம் மோசமான டேனிங். அது எல் ஷேப்புக்கும் வராது, யூ ஷேப்புக்கும் வராது. பார்த்தீங்களா, 2 டேனிங் வருது. 2 டேனிங் அப்படி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டனை அடித்து விடுங்க. கண்டினியூஸாக வீடியோ வருமானு தெரியாது, அதை நான் வெளியே போகும்போது எடுக்கிற வீடியோவை உங்களுக்காண்டி நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வேறு வேலைகள் இருக்குது. வேறு வேலைகள்னு சொல்லும்போது நான் தேங்காய் பறிக்க போகிறது, அவன் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இந்த வேலையை பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் அகைன். இதனுடைய கண்டினியூ வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.